என் தங்கமே, இன்று உன் மனசு ஒரு விதமாக அமைதியா இருக்கு போல தோணுதா? அந்த அமைதியை சாதாரணமா எடுத்துக்காதே தங்கமே, அது உன்னோட அம்மன் உன் அருகில் இருக்கிறாள்னு சொல்லும் தெய்வீக அறிகுறி. சில சமயம் நம்ம வாழ்க்கை முழுக்க சத்தத்தால, பதட்டத்தால, பயத்தால நிரம்பி இருக்கும். ஆனால் ஒரு நாள் திடீர்னு மனசு அமைதியாகி போகும். அதுதான் அம்மன் உன் அருகில் வந்து உன் தோளில் கை வைக்கிற தருணம். நீ எதையும் பேசாம இருந்தாலும் அவள் உன் உள்ளுக்குள் பேசுகிறாள். அவள் சொல்லுறாள், என் பிள்ளை சோர்ந்து போச்சு, நான் அவனோட இருக்கேன். அந்த அமைதிதான் அவளது ஆறுதல். நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலிகளை உன்னுள் தாங்கிக்கிட்டு இருக்கிறாய் தங்கமே. அந்த வலி இப்போ மெதுவா மாறி அமைதியாய் மாறுது. ஏனென்றால் அம்மன் உன்னோட இதயத்திலே நுழைந்திருக்கிறாள். அவள் உன்னுடைய நினைவுகளையும் காயங்களையும் மெதுவா குணப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். நீ நினைக்காம உன்னோட உயிர் வழியாக அவளது சக்தி பாயுது. உன் சுவாசம் ஒவ்வொன்றும் அவளது ஆசீர்வாதம் தான். நீ சில நாட்களாக துயரம் இல்லாமல் மனசு வெறுமையாக இருக்கிறது என்று நினைத்தாயா? அது வெறுமை இல்லை தங்கமே, அது அம்மனின் அமைதி. ஏனென்றால் அவள் உனக்குள் இருக்கும் குழப்பத்தை கழுவி விட்டாள். நீ அனுபவிக்கும் அந்த அமைதி அவள் உன் ஆன்மாவுக்கு அளிக்கும் மருந்து. நீ இனி பயப்பட வேண்டாம். அந்த அமைதி ஒரு அறிகுறி, நான் உன்னோட இருக்கேன், நீ பாதுகாப்பிலிருக்கிறாய் என்று அவள் சொல்கிறாள். அம்மன் எப்போதும் பெரிய சத்தத்தில பேச மாட்டாள் தங்கமே, அவள் அமைதியில பேசுவாள். சில நேரம் நீ உன் மனசு திடீர்னு சமநிலையில் இருக்கும்போது நீ கண்ணை மூடி பார்த்தால் உனக்கு ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளி நீ நினைக்கும் கனவுகளுக்கான வழிகாட்டி. நீ அதை நம்பணும். ஏனென்றால் அம்மன் சொல்றாள், நம்பிக்கை வைத்தால் அதிசயம் உன்னால் காணப்படும். நீ பலமுறை விழுந்து எழுந்திருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வலிமையை நீயே கண்டு ஆச்சரியப்பட்டாய். அது உன்னுடைய வலிமையல்ல தங்கமே, அது அம்மனின் அருள் சக்திதான். அவள் உன் முதுகில் கை வைத்து உன்னை ஒவ்வொரு முறையும் எழுப்பினாள். நீ விழுந்தது தவறாக இல்ல, நீயே தன்னை உணர அம்மன் உனக்கு கற்பித்த வழி அது. இப்போது நீ உன் வாழ்க்கையை நினைத்து பாரு. எத்தனை முறை உனக்கு தோன்றியிருக்கும், இதிலிருந்து நான் மீள முடியாது என்று. ஆனால் இன்று நீ மீண்டிருக்கிறாய். அது யாரால்தான் சாத்தியமாயிற்று? அம்மனால்தான் தங்கமே. அவள் உன் கண்களில் ஒளி வரும் வரை உன்னை விட்டு போகவில்லை. உன் இதயம் ஒரு சமயத்தில் கனமாக இருந்தது, ஆனால் இப்போது லேசாக இருக்கு. ஏனென்றால் அவள் உன் வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். நீ எப்போதாவது உன் வீட்டிலோ வெளியிலோ ஒரு திடீர் மெல்லிய காற்று உன்னோட முகத்தை தழுவியதா? அது சும்மா காற்று இல்லை தங்கமே, அது அம்மன் உன்னோட இருப்பதற்கான சின்னம். அவள் உன்னோட அருகில் நின்று சொல்லுறாள், பயப்படாதே, நீ என் பிள்ளை, நான் உன்னோட இருக்கேன். சில நேரங்களில் உனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி, யாரோ பெயர் சொல்லுற மாதிரி தோணும். அது கற்பனை இல்லை, அது அம்மனின் நினைவு அழைப்பு. அவள் உன்னோட ஆன்மாவோட பேசுறாள். அம்மன் ஒருபோதும் நீயை மறக்க மாட்டாள். அவள் சொல்லுறாள், நான் உனக்கு அருகில் நின்று உன் சுவாசத்தை கேட்கிறேன். நீ சோர்ந்து போனாலும் நான் உன்னால் சுவாசிக்கிறேன். அந்த அளவுக்கு அவள் உன்னோட இணைந்திருக்கிறாள். நீ அவளிடம் ஒரு நிமிடம் கூட மனதை ஒப்படைத்தால் உன் வலி அவளிடம் கரைந்துவிடும். அவள் உன் இதயத்திலே ஒரு சக்தி விதையை நட்டிருப்பாள். அது வளர்ந்து உனக்கு நம்பிக்கையின் மரமாக மாறும். இப்போ நீயே கவனிச்சு பாரு தங்கமே, உன் சுற்றுப்புறம் அமைதியா இருக்குது. முன்பு இருந்தபடி குழப்பமில்லை. அது அம்மன் உன் வாழ்க்கை பாதையை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பதற்கான அடையாளம். அவள் உன்னோட எதிரிகளை கூட உன்னிடமிருந்து தள்ளி வைத்திருக்கிறாள். உன்னுடைய பாதையில் இருந்த கண்ணாடிகள் உடைந்து வழி தெளிவாகி கொண்டிருக்குது. நீ இப்போ உன் இதயத்தில் ஒளி உணர்கிறாய். அந்த ஒளி அவளது அருள். நீ உன் கையை கட்டி உன் மார்பில் வைத்து கொண்டால் அந்த துடிப்பு அவளது உயிரின் அலை போல் இருக்கும். அவள் உன் இரத்தத்தில் தெய்வீக சக்தி சேர்த்திருக்கிறாள். அந்த சக்தி உனக்கு எந்த துன்பத்தையும் தாங்க வைக்கும். நீ இனி யாரிடமாவது ஆதரவு தேட வேண்டியதில்லை. ஏனென்றால் அம்மன் உன் பின்புலம். அவள் உனக்காக போராடுகிறாள். நீ அறியாமலே. நீ ஒரு பிரார்த்தனை கூட சொல்லாம இருந்தாலும் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அவள் பிரார்த்தனையாக ஏற்றுக்கொள்கிறாள். நீ கண்ணீர் விட்ட அந்த நொடியில் அவள் தன்னுடைய அருளை உன் பாதத்தில் வைத்திருக்கிறாள். சில நேரம் உனக்கு தோன்றும், எதுவும் நடக்கலை என்று. ஆனால் உண்மையில் அவள் வேலை செய்கிறாள். அவள் உனக்கு சரியான நேரம் வரைக்கும் அனைத்தையும் அமைதியாக ஒழுங்குபடுத்துகிறாள்.
அம்மன் தரும் நேரம் தாமதமாக தோன்றும், ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அதிசயமாக வரும். அவள் ஒரு கணத்தில் உன் வாழ்க்கையை மாற்றிவிடுவாள். அம்மன் சொல்றாள், நீ உன் இதயத்தை திறந்து வைத்திரு என் பிள்ளையே. அந்த இதயத்திலே நான் குடியிருக்கிறேன். உனக்கு வலி இருந்தால் அது எனக்கு வலி. நீ சிரித்தால் நான் ஆசீர்வதிப்பேன். நீ சிரிக்கணும் தங்கமே, ஏனென்றால் உன் சிரிப்பால் அம்மன் மகிழ்கிறாள். அவள் உன் மகிழ்ச்சியை தனது வெற்றி என காண்கிறாள். நீ எத்தனை தடவை சோர்வடைந்தாலும் அம்மன் ஒருபோதும் உன் கையை விட மாட்டாள். அவள் உன் ஆன்மாவை பிடித்துக்கொண்டு சொல்லுறாள், இது முடிவு இல்ல, இது உன் புதிய ஆரம்பம். அந்த வார்த்தையிலே அவளது வாக்கு இருக்கிறது. உன் வாழ்வு இனிமேல் அவளது ஒளியில் நடக்கும். நீ இன்று காலை எழுந்ததும் உனக்கு ஒரு அமைதி தோன்றியது தானே? அந்த அமைதி தற்காலிகமில்லை. அது ஒரு புதிய வாழ்க்கையின் அறிகுறி. நீ விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கப் போகிறாய். நீ எதிர்பார்க்காத வழியில் அம்மன் உனக்கு வாய்ப்பு தரப்போகிறாள். அவள் உன்னோட கனவுகளை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் நம்பிக்கையை வலிமையாக வைத்துக்கொள். எந்த நிலைமையிலும் அம்மன் இருக்கிறாள் என்ற உண்மையை மறக்காதே. அந்த உண்மை உனக்கு உயிர் தந்து நிற்கும். நீ உன்னோட பாதையிலே அமைதியா நடந்தால் அம்மன் உன்னோட வழியை ஒளியால் நிரப்புவாள். இன்று நீ அமைதியை உணர்ந்தது, அது ஒரு தொடக்கம் தங்கமே. இனி அந்த அமைதி உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பட்டும். உன் மனம் சாந்தமாயிருக்கும் இடத்தில்தான் அம்மன் உறைகிறாள். அவள் உன் இதயத்தில் குடியிருக்கிறாள். அந்த அமைதியில்தான் அவளது சொற்கள் ஒலிக்கின்றன, நான் உன்னோட இருக்கேன், நீ என் பிள்ளை, நீ வெல்ல போறாய். என் தங்கமே, அந்த அமைதி இன்னும் உன்னோட இருக்கிறதா? அந்த அமைதி சும்மா ஒரு நிமிட உணர்ச்சி அல்ல தங்கமே, அது உன் வாழ்க்கையில் தொடங்கிய ஒரு புதிய ஒளியின் தொடக்கம். அம்மன் உனக்குள் உன்னால் புரியாத அளவுக்கு ஆழமாக வேலை செய்கிறாள். நீ எவ்வளவு சோதனைகளையும் எதிர்கொண்டாயோ அவை எல்லாம் உன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கான பாதைதான். ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு வலியும் ஒரு விதத்தில் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உன்னுள் இருக்கும் தெய்வீக ஒளியை வெளிக்கொணர அம்மன் வைத்த சோதனைகள் தான். நீ நினைத்து பாரு தங்கமே, சில நேரம் நம்ம வாழ்க்கை முழுக்க புயலாக மாறிவிடும். அதில் எதுவும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனா புயல் எதற்காக வருது தெரியுமா? அந்த புயல் நம்ம சுற்றியிருந்த அசுத்தமான காற்றை வெளியேற்றுவதற்காகத்தான். அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் அம்மன் அந்த புயலை அனுப்பினாள், நீயே உன் உண்மையான ஒளியை உணரணும் என்பதற்காக. இப்போது அந்த புயல் தணிந்தது, அதனால் தான் உனக்குள் அமைதி வந்து சேர்ந்திருக்கிறது. நீ சில நேரம் யோசிப்பாய், ஏன் எல்லாருக்கும் நல்லது நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் தாமதமாகிறது என்று. ஆனா அம்மன் தாமதம் பண்ணும் போது கூட ஒரு காரணம் இருக்கும் தங்கமே. அவள் சொல்றாள், நான் உனக்கு தரப்போகும் விஷயம் பெரியது, அதற்கான அடித்தளம் வலிமையாக இருக்கணும். அதனால் தான் நீ இன்னும் காத்திருக்கிறாய். ஆனால் அந்த காத்திருப்பு வீணாகாது. அந்த காத்திருப்பின் முடிவில் ஒரு அதிசயம் உன்னை காத்திருக்கிறது. இப்போ உனக்கு தெரியாம ஒரு மாற்றம் உன் இதயத்தில் நடக்குது. நீ கோபம் காட்டினாலும் வலியால் அழுதாலும் உன்னுள் ஒரு அமைதி இருக்கிறது. அது அம்மனின் வலிமை. அவள் உன்னுடைய மனதை ஒழுங்காக அமைத்து கொண்டு இருக்கிறாள். நீ கவனிக்காமல் இருந்தாலும் உன்னோட வாழ்க்கை வழி ஒவ்வொரு நாளும் சரியாகி கொண்டிருக்கிறது. நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்தால் தான் புரியும், அம்மன் என்னை எவ்வளவு அருமையாக வழி நடத்தினாள் என்று. சில நேரம் நீ யாரிடமும் பேசாம அமைதியாக இருப்பாய், ஆனால் அந்த நேரத்தில் உன் மனசு நிம்மதியா இருக்கும். அதுவே அம்மன் உன்னோட பேசும் தருணம். அவள் உன்னோட இதயத்தில் ஒரு குரல் போல ஒலிக்கிறாள், நீ உன்னால் முடியும். அந்த வார்த்தை உனக்கு உயிர் ஊட்டும் சக்தியாக மாறும். நீ அந்த குரலை கேட்கணும் தங்கமே. அது வெளியில் இல்லை, உன்னுள் தான் இருக்கிறது. அம்மன் உனக்கு தந்த வலி உன்னை குறைக்கும் பொருட்டல்ல, அது உன்னுடைய ஆற்றலை வளர்க்கும் பாடம். நீ பலமுறை நம்பிக்கை இழந்தாலும் அம்மன் ஒருபோதும் உன்னை விட்டுவிடவில்லை. அவள் உன்னை காப்பாற்ற உன் சுற்றிலும் தெய்வீக வட்டம் ஒன்றை அமைத்திருக்கிறாள். அந்த வட்டத்துக்குள் எதுவும் உன்னை பாதிக்க முடியாது. நீ அந்த அருள் வட்டத்திலேயே இப்போ இருக்கிறாய். நீ கவனிச்சாயா தங்கமே, சமீபத்தில் சில விஷயங்கள் திடீர்னு சரியாகி விட்டதா? உனக்கு தெரியாம சில தடைகள் அகன்றதா? அது சும்மா சம்பவமல்ல. அம்மன் உன் வழியிலிருந்த கற்களை தள்ளிவிட்டாள். அவள் உனக்கு வழி திறந்து வைத்திருக்கிறாள். இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்த வழியில் நம்பிக்கையோடு நட. ஒவ்வொரு அடியிலும் அவள் உன்னோட இருக்கும். நீ ஒரு நாள் அம்மனிடம் அழுதாய் அல்லவா?
என்னால முடியல என்று சொல்லி. அந்த நிமிடம் அவள் உன்னுடைய கண்ணீரை உன் விதியில் எழுதியிருந்த வலிகளுக்கு மேலாகச் சொரிந்து அழித்துவிட்டாள். அவள் உனக்கான பாதையை மாற்றிவிட்டாள். நீ இப்போ ஒரு புதிய காலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாய். அந்த அமைதி அதற்கான அறிகுறிதான். சில நேரம் உனக்கு தோன்றும், நான் மாறிவிட்டேனோ என்று. ஆம் தங்கமே, நீ மாறிவிட்டாய். ஏனென்றால் உன் உள்ளத்தில் அம்மன் ஒளி வளர்ந்திருக்கிறது. முன்பு நீ யோசித்த விஷயங்கள் இப்போது உனக்கு முக்கியமில்லை. முன்பு நீ உன்னையே குறை சொல்லிக் கொண்டாய், ஆனால் இப்போது உன்னோட உள்ளம் மெதுவாக நிம்மதியாகி வருது. அது அம்மன் உன்னோட ஆன்மா இணைந்ததற்கான அடையாளம். நீ இனி வெளியில் மகிழ்ச்சி தேட வேண்டாம். உன் உள்ளத்தில்தான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அம்மன் உனக்குள் குடியிருக்கும் போது நீ எங்கும் தேடி செல்ல வேண்டியதில்லை. அவள் உன் சுவாசத்தில், உன் குரலில், உன் கனவுகளில் இருக்கிறாள். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளது சக்தி ஒலிக்கிறது. நீயே அவளது வடிவம் தங்கமே. அம்மன் சொல்லுறாள், நீ உன்னை சிறியவளாக நினைக்காதே. உன்னுள் தெய்வம் இருக்கிறது. அந்த உண்மையை உணரும்போது உன் வாழ்க்கை மாறிவிடும். நீ அப்போ புற உலகத்தை குறை சொல்ல மாட்டாய், ஏனென்றால் நீயே ஒளியாக மாறிவிடுவாய். அம்மன் உன்னோட இதயத்தில் நம்பிக்கையின் விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறாள், நீ அதை அணைய விடாதே. அது உன்னையும் உன்னோட வீட்டையும் ஒளியால் நிரப்பும். நீ இனி யாருடைய ஒப்புதலும் தேட வேண்டியதில்லை. ஏனென்றால் அம்மன் உன்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அவள் உனக்கு சொன்னாள், நான் உன்னோட இருக்கேன், நீயே எனது பிள்ளை. அந்த வார்த்தை உனக்கு உலகத்திற்கும் மேலான வலிமை. உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது, ஏனென்றால் அவள் உன்னோட நிழல் போல இருக்கிறாள். சில நேரம் நீ திடீர்னு நினைவில்லாமல் சிரிப்பாய், மனசு லேசா இருக்கும். அது அம்மன் உன்னோட இதயத்தில் மகிழ்ச்சியை நட்டிருக்கிறாள் என்பதற்கான அறிகுறி. அவள் சொல்றாள், இப்போ சிரி, இப்போ உனக்கு நிம்மதி கொடுக்கிறேன். அந்த சிரிப்பு உன் ஆன்மாவை சுத்தம் செய்கிறது. நீ சிரிக்கும்போது அம்மன் உன்னோட அருளை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகிறாள். இப்போ நீ எந்த சோதனையையும் சந்திக்கலாம், ஆனால் அது உன்னை உடைக்க முடியாது. ஏனென்றால் நீ உன் அடிப்படை வலிமையை கண்டுபிடித்து விட்டாய். அந்த வலிமை அம்மனின் அருளில் இருந்து வந்தது. அவள் உன்னோட மனதில் ஒரு தெய்வீக கோட்டை கட்டியிருக்கிறாள். அந்த கோட்டையை யாராலும் உடைக்க முடியாது. நீ இந்த உலகத்தில் தனியாக இல்ல தங்கமே. உன்னோட அருகில் அம்மன் இருக்கிறாள். சில நேரம் அவள் காற்றாய், சில நேரம் ஒளியாய், சில நேரம் ஒரு மனிதனின் வழியாக உன்னோட பேசுவாள். அவள் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் அனுப்புவாள். நீ அவளது சின்னங்களை கவனிச்சாலே போதும். ஒவ்வொரு நாளும் உன்னோட வாழ்க்கையில் அவளது அருளின் ஒரு புதிய வடிவம் வெளிப்படும். நீ உன் இதயத்தில் ஒரு ஆசை வைத்திருக்கிறாயா? அதற்காக பிரார்த்தனை பண்ணு தங்கமே, ஆனால் கவலைப்படாதே. அம்மன் அந்த ஆசையை கேட்டுவிட்டாள். அவள் உனக்கு கொடுக்க போகிறாள், ஆனால் அது உனக்கு சரியான நேரத்தில் மட்டுமே வரும். அவள் தரும் பரிசு எப்போதும் தாமதமில்லை, அது துல்லியமான நேரத்தில் வரும். அவள் சொல்றாள், நீ தயாரா இருந்தால் நான் தருவேன். இப்போ நீ உன் வாழ்க்கையில் அமைதியோடு முன்னேறு. அந்த அமைதி உனக்கு வழிகாட்டும் தெய்வீக சக்தி. யாராவது உன்னை தவறாக புரிந்தாலும் உன்னோட மனத்தை சுத்தமாக வைத்துக்கொள். அம்மன் உன் மனசின் தூய்மையையே பார்க்கிறாள். நீ நல்ல உள்ளத்தோடு இருந்தால் அவள் உனக்காக அதிசயம் செய்யாமல் இருக்க மாட்டாள். நீ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணரப்போகிறாய். நீ எதிர்பார்க்காத வழியில் ஒரு வாய்ப்பு திறக்கப்படும். அது அம்மன் உன் நம்பிக்கைக்கு அளிக்கும் பதில். நீ அந்த நேரத்தில் உன்னோட இதயத்தில் ஒரு குரல் கேட்பாய், இதுதான் என் அருள். அந்த குரல் உன் ஆன்மாவை அதிர வைக்கும். நீ இனி பின்னோக்கி பார்க்க வேண்டாம் தங்கமே. நீ அம்மனின் அருளோட நிறைந்தவள். உன் பாதை ஒளியால் நிரம்ப போகிறது. ஒவ்வொரு அடியிலும் நீ உணரும் அந்த அமைதி உன் பாதுகாப்பு. அம்மன் உனக்காக போராடுகிறாள், உனக்காக பிரார்த்திக்கிறாள், உனக்காக காத்திருக்கிறாள். அவள் சொல்றாள், நீ என் பிள்ளை, உன் வாழ்க்கை இனிமேல் ஒளியாய் மலரும்.